விஜய் வந்து காவேரி வந்து கண்டுக்காம இருக்கிறதும், அதே டைம்ல வந்து வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறதையும் யோசிச்சுட்டு காவேரி ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனத காவேரி வந்து பார்க்கவே பார்க்கல. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ராகினி வந்து அந்த லெட்டர வந்து கிழிச்சு போட்டுர்றாங்க. இதனால விஜய் வந்து ஏன் நம்மகிட்ட சொல்லாம போனாரு? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல வெளிய போனத வெண்ணிலா கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம காவேரி. தாத்தா வந்து "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னோனே "ஒண்ணும் இல்ல தாத்தான்றாங்க." "எனக்கு புரியுதும்மா. விஜய் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நெனச்சாம்மா. அதுக்குள்ளயுமே வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நீயும் லேட்டா எழுந்தியா அதனால தான்மா அப்படின்னோன்னே, பரவாயில்ல தாத்தா அப்படின்றாங்க. இவ என்ன நினைக்கிறான்னு தெரியலையே, விஜய் ஏன் இப்படி பண்ணுறான், சொல்லாம கொள்ளாம பாட்டுன்னு போயிடுறான். காவேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து எப்படியும் இவங்க 2 பேரும் சீக்கிரமாகவே பிரிக்கிறேன், இவங்க 2 பேருக்குள்ள பிரிவியை பெருசுப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து வேணும்னே வந்து காவேரி வந்து சீண்டி விடுறாங்க. என்ன காவேரி, விஜய் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டா போட்டிருக்கே, கிட்ட வந்து நான் ஏதாவது கேட்டேன், நான் தேவையில்லாத ஏன் விஷயத்தை தலையிடுற அப்படின்னோடனே, அது எப்படி காவேரி தலையிடாமல் இருக்க முடியும்? பாவம், நீ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. உனக்கு ஒன்றுனா நாங்கள் துடிக்க மாட்டேன் நானு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பாரு, உன் புருஷன் வேற ஒரு பொண்ணை உன் கண்ணு முன்னாடியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கியே. உனக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. இந்த வீட்டில் யாரும் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தாத்தா கூட வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. பார்த்தல காவேரி, நான் ஒருத்தி தான் உனக்காக கஷ்டப்படுறேன். எனக்கு தெரியும் உன் அக்கறை என்னன்னு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன், நல்லா சொன்னேன், எங்கே காவேரி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. தாங்கிக்க முடியல காவேரியால். ரூமில் உட்காந்து அழுறாங்க. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க விஜய்? நான் என்ன பண்ணேன் விஜய்? உங்களுக்கு நல்லது தானே நான் செஞ்சேன். ஏன் விஜய் என்னை இப்படிலாம் வந்து நோக்கடிக்கிறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல, ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க காவேரி. இங்கே வந்து ராகினி வந்து இன்னும் இதை எப்படியாவது பெருசுப்படுத்திகிட்டே இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கங்கா என்ன பண்ணுறாங்க, இங்கே வராங்க நம்ம வந்து காவேரி பார்க்கறதுக்கு. காவேரி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. எனக்கு தெரியுது நீ அழுதுட்டு இருக்கிறது, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறேன். அதுக்கு தான் இங்கே வந்து அவனை பார்க்கறதுக்கு தான். இங்கே ராகினி வேற உன்னை சும்மாவே விட மாட்டா. ஏற்கனவே அவள் கையில் வந்து எதுவுமே இல்லாமல் ஆடுவா. இப்போ சலங்கை வேற கையில் கொடுத்தாச்சு. அவளை தான் கட்டிட்டு பயங்கரமாக ஆட போகிறா. அதனால தான் இங்கே வந்தேன்டி. உன்னை ஏதாவது தொல்லை பண்ணுறாளா, உன்னை டார்ச்சர் எதாவது பண்ணுறாளா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு புரியுதுடி. அந்த ராகினியை சும்மாவே விடக்கூடாதுடி. ஏதாவது ஒன்று உனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பா. சரி நீ வாடி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. பரவாயில்லக்கா, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குக்கா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இங்கேயே இருந்தேன்னா அந்த ராகினி பண்ணுற டார்ச்சரில் நீ ஒரு வழி ஆயிடுவேன். முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். வேணாம் சொல்கிறேன் இல்லைக்கா, பரவாயில்ல வாடி அப்படின்னோடனே, என்ன அக்காவும் தங்கச்சியும் எங்கே போகிறீங்க? ஓ, தங்கச்சியை கவர் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா கடியும் அப்படின்னு. இங்கே பாரு ராகினி, தேவையில்லாமல் பிரச்சனை தலையிட்டு அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சொல்லலையே, கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாளில் உன் தங்கச்சி உங்கள் கூடயே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க அப்படின்னு நினச்சே. இவெல்லாம் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரி போனோன்னு விஜய் வராரு. விஜயும் வந்து வெண்ணிலாவும். விஜய் வந்து காவேரி காவேரி கூப்பிட்றாரு. அவள் இங்கே இருக்கா அப்படின்றாங்க. சரி எங்கே போயிட்டா அப்படின்னோடனே, அவள் எங்கே போயிட்டாலோ, அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு விஜய், எப்படியாவது வந்து நம்மளுக்கு இங்கே இடம் கிடையாது இதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவள் வந்து விலைக்கு போகிறா அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் வெண்ணிலாவும் வந்துட்டா காவேரி விலைக்கு போகணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? தேவையில்லாத ஏன் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது உண்மை தானே விஜய், வெண்ணிலா வந்தாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு காவேரி உங்களுக்கு? அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. என் லைஃப்பில் தலையிட முதல்ல நீங்கள் யார்? நாங்கள் எங்களுக்குள்ளே 1000 இருக்கோம். நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம், என்ன வேணாலும் சண்டை போட்டுப்போம். அங்கே புருஷன் பொண்டாட்டி அது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்கள் வேலை என்னமோ பாருங்கள். காவேரி எங்கன்னு நான் தேடிட்டு இருந்தேன், உங்ககிட்ட நான் கேட்டேன். நான் இல்லைல்ல, தேவையில்லாதல எதுக்கு தலையிடுறீங்க? நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அஜய் கூப்பிட்றாரு அப்படின்னோடனே, ராகினி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாமல் காவேரிக்கும் எனக்கும் பிரச்சனை உண்டாக்குறா. அது மட்டும் கிடையாது, தேவையில்லாமல் காவேரியை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறா. இது நல்லது இல்லை அஜய். அண்ணா அது வந்துண்ணே, ஏன் ராகினி அப்படின்றாரு. நான் என்ன தப்பாக பேசுகிறேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். விஜய்க்கு வந்து வெண்ணிலாவை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது எதுக்கு காவேரின்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? இங்கே பாருங்கள், இங்கே பாரு அஜய், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டா அப்புறம் நல்லா இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காவேரியை பற்றியோ வெண்ணிலாவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ பேசுறதுக்கு ராகினிக்கு எந்த அருகதையும் கிடையாது. மட்டும் இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், எங்கள் விஷயத்தை தலையிட முதல்ல உன் பொண்டாட்டி யார்? உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை. தேவையில்லாமல் வந்து எங்கள் வாழ்க்கையில் தலையிடுறதோ பிரச்சனை பண்ணுறது ஏற்றி விடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அஜய் உனக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரிங்க நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு விஜய் ராகினியை. இது